அடுத்த கொஸ்டின் ஒரு அருமையான கொஸ்டின். உண்மையான பக்தி எது? இதை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த உண்மையான பக்தி நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். இறைவனுக்கு தெளிவாக தெரியும் இது உண்மையான பக்தி, இது போலி பக்திங்கிறது அவருக்கு பிரமாதமாக தெரியும். இதற்கு ஒரு குட்டி கதை வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி, நம்முடைய சப்ஸ்கிரைபர் பிரியா நவீன்குமார் அவர்கள், ஆனால் ஒரு அருமையான கதை இப்போ ரீசெண்டாக பாபாவோட சீரியலில் பார்த்தேன்னா அந்த கதையை நான் சொல்கிறேன், நீங்கள் கேள்வி பதிலில் எங்கேயாவது ஆட்டாக இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை சொல்லி முடிச்சோன்னு நான் சொன்னேன், அம்மா இந்த வாரம் உண்மையான பக்திக்கு ஒரு அருமையான கதையை கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த கதையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாராயணனை பார்ப்பதற்காக நாரதர் வரார். அப்போது நாரதர் ஒரு கொஸ்டின் கேட்குறார், சுவாமி உண்மையான பக்தி எது? உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் எப்படி உணர்றது? என்ன உன்னை நான் உணர வைக்கிறேன், கவலையப்படாத. நீ இப்போ பூலோகத்துக்கு போ, நான் 2 பேரை காட்டுறேன், இதில் உண்மையான பக்தி யாருக்கு இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிறாரு. நேர பூலோகம் வந்துட்டார் நாரதர். நாராயணன் காமிச்ச 2 பேர் யார் தெரியுங்களா? ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர், ஒரு பிரம்மாண்டமான மகாவிஷ்ணுவோட விக்கிரகம் வச்சு பெரிய மாலையெல்லாம் போட்டு பிரமாதமாக பூவெல்லாம் போட்டு நைவேத்தியங்கள் விதவிதமாக நைவேத்தியங்கள் பண்ணி பிரமாதமாக பண்ணி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி வந்தால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. அந்த கடையில் ஒரு சின்ன நாராயணனோட படம், அந்த படத்திற்கு பூ வாங்கி போடுறது கூட அவர்கிட்ட காசு கிடையாது. அப்போது நாராயணர் நாரதர்கிட்ட கேட்குறாரு, இவங்க 2 பேரில் யார் மிகுந்த பக்திமான் நீ சொல்லு அப்படிங்கிறாரு. நாரதர் பட்டுன்னு சொன்னார், அந்த பணக்காரர் தான் சுவாமி. ஏன்னா உங்களை எவ்வளோ பெரிய உங்கள் விக்கிரகம் வச்சுருக்காரு, எப்படி பூ மாலையெல்லாம் போட்டிருக்காரு, பிரமாதமாக இருக்கே. அப்படியா, சரி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு வா, அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். என்ன கொஸ்டின் சுவாமின்றார். நான் வைகுண்டத்துக்கு போயிருந்தேன், ஊசி காதுக்குள்ளே நாராயணர் யானையை கோத்துன்னு இருந்தார் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லு, அப்போ உனக்கு உண்மையான பக்திமான் யாருங்கிறது உனக்கு புரியும். சுவாமி இந்த விஷயத்தில் என்ன இருக்குன்னு, நீ இதை போய் கீழே சொல்லு, நீ யார்கிட்ட வேணால் முதல்ல போய் சொல்லு, உனக்கு உண்மையான பக்திமான் யாருன்னு புரியும் அப்படின்னு சொல்லி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. இவர் கீழே வந்தார். முதல்ல இந்த பணக்காரர் வீட்டுக்கு தான் போயிட்டார். வணக்கம், நான் நாரதர் வந்திருக்கேன். அவருக்கு ஒரே பயங்கர உபச்சாரம். நீங்கள் நாராயணனோட பரம பக்தர், நீங்கள் உட்காருங்க, நீங்கள் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன சொல்லுங்கள் என்ன. இப்போ வைகுண்டம் போயிருந்தேன். ஆமாம்மா, நீங்கள் ரெகுலராக போவீங்களே என்ன. அங்கே ஊசியோட காதுக்குள்ளே நாராயணர் யானையை கோத்துன்னு இருந்தார். என்னங்க கதை விடுறீங்க? ஊசி காதுக்குள்ளே யானையை கோத்துக்கிட்டு இருந்தார், நடக்கிற கதையாது. கடவுள் பக்தி நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு கூட கடவுள் பக்தி இருக்குது பாருங்கள், எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், என்ன மாதிரி பூ போட்டிருக்கேன், என்ன மாதிரி பிரசாதம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாராயணருக்கு ரொம்ப க்ளோஸு, அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நடக்காதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. இவருக்கு பேயறிஞ்ச மாதிரி ஆகிட்டார் நாரதர் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா அது, இவர் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், இவர் சர்வசாதாரணமாக நான் பொய் சொல்கிறேன்ட்டாரே. சரி நான் வரேன் சுவாமின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த 7 இடத்துக்கு போகிறார். அங்கே நாராயணன் படத்திற்கு பூ போட கூட அவருக்கு வசதி இல்லை. ஆனால் சதா சர்வகாலம் நாராயணன் சொல்லிகிட்டு இருக்கிறவர். அவர்கிட்ட போய் நான் நாரதர் வந்திருக்கேன். அவருக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது. என் பரமாத்மா பக்கத்திலே இருக்கிறவராச்சே, நீங்கள் உட்காருங்க, எனக்கு உட்கார வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசனம் கூட இல்லை, உட்காருங்க, நான் உட்காந்துக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் சாமி. காலம்புற வைகுண்டத்துக்கு போயிருந்தேன். ஊசி காது இருக்கு இல்லையா, அதில் ஒரு யானையை கோத்துட்டு இருந்தார் நாராயணர். ஐயோ, இதெல்லாம் சாதாரணங்க, அவருக்கு அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. எனக்கு பின்னாடி என்ன இருக்குது, பெரிய மரம் இருக்குது. இந்த மரம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், செடியாக இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி விதையாக இருந்திருக்கும். ஒரு குட்டியோண்டு விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய மரத்தை வச்சவருக்கு இதெல்லாம் சர்வசாதாரணங்க. என் நாராயணன் மிக உயர்ந்தவன் அப்படிங்கிறாரு. நாரதருக்கு தெளிவாக விளங்குது உண்மையான பக்தி எங்கே இருக்குன்றது அவருக்கு புரியுது. அவர் ஃபஸ்ட்டு போனது பகட்டு பக்தி, போலி பக்தி. ஊர் உலகத்துக்காக விக்கிரகம், மாலை, பிரசாதம் எல்லாம் ஊர் உலகத்துக்காக. அவர் நாராயணனை ஒரு இம்மியால் கூட நம்பலை அவர். ஆனால் இங்கே
நாராயணன் படத்திற்கு பூ போடுறது கூட ஒரு வசதி இல்லை. ஆனால் நாராயணன் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருக்காரு பாருங்கள். இதுதான் உண்மையான பக்தி. நாரதா என்ன பதில் கிடச்சிது அப்படிங்கிறாரு சுவாமி. சாமி புரிஞ்சுட்டேன் சாமி, உண்மையான பக்திங்கிறது பகட்டில் இல்லைங்கிறது நீங்கள் தெளிவாக எனக்கு புரிய வச்சுட்டீங்க நீங்கள். நமக்கும் அது புரிஞ்சுது. பாபாவை இது மூலம் நமக்கு ஒரு அருமையான அற்புதத்தை நமக்கு சொல்கிறார். பாபாவும் நம்மள்கிட்ட வஸ்திரம் கேட்கல, சக்கரை பொங்கல் கேட்கல, சுண்டல் கேட்கல, எதுவுமே கேட்கல. நம்மள்கிட்ட சாயின்னு கூப்பிட்டு நான் ஓடி வருவேங்கிறார். அதைத்தான் செய்யணும் நம்மளும். அதுதான் உண்மையான பக்தி. பாபாவை நாமஸ்மரணை பண்ணுறது தான் உண்மையான பக்தி. சதா சர்வ காலமும் பாபாவின் நினைப்பிலே இருக்கணுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு மிகப்பெரிய உதாரணம் நமக்கு. பாபாவை நம்ப வேண்டும். பாபாவின் நாமங்களை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உண்மையான பக்தி. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.